மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என முரசொலி செய்தி வெளியிட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு தீனி போட தொடங்கியிருக்கிறார் எனவும் முரசொலி தெரிவித்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என முரசொலி தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு தீனி போட தொடங்கியிருக்கிறார் கே பாலகிருஷ்ணன் என முரசொலி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என முரசொலி தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என முரசொலி செய்தி வெளியிட்டுள்ளது. திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு தீனி போட தொடங்கியிருக்கிறார் கே பாலகிருஷ்ணன் எனவும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், முரசொலியில் என்ன செய்தி வெளியிடப்பட்டுள்ளது? விவரங்கள். இன்றைய முரசொலியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு திமுக அரசை விமர்சனம் செய்து வருகிறது. அதை சாடக்கூடிய வகையில இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்கிற பெயரில் ஒரு பெரிய அளவுல ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விழுப்புரத்துல பேசிய பேச்சுகள் என்பது ஒரு தோழமைக்கான இலக்கணம் இல்லை அப்படிங்கிறத நேரடியாக குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யலாமா என்று கே பாலகிருஷ்ணன் பேசிய பேச்சு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பேச்சாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில தொடர்ந்து அங்கம் வகித்து வரக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வகித்து வருகிறது. தொடர்ந்து ஆனா அண்மையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர்ந்து அரசை விமர்சித்து சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதை இன்றைய முரசொலியில் திமுகவுடைய நாளையிலான முரசொலியில இது தோழமைக்கு இலக்கணம் இல்லை என்கிற இலக்கணம் அல்ல என்கிற ஒரு தலைப்பில் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக புதிய பொருளாதார கொள்கை, மதவெறி, ஆளுநருக்கு எதிர்ப்பு, மாநில உரிமைகள், மனித உரிமை, கருத்து சுதந்திரம், சாதிய ஒடுக்குமுறை, தீண்டாமை கொடுமைகள் என தொடர்ந்து பல்வேறு மிக முக்கியமான நேரங்கள்ல போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியதாக பாலகிருஷ்ணன் மார்த்தூட்டிக் கொள்கிறார். பின்னர் அவரே போராட்டம் நடத்த உரிமை இல்லையா என்றும் கேட்கிறார். இதில் எது ஒரிஜினல் கேபி என்கிற அந்த கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க. அதே போல இந்த போராட்டங்களை தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது உண்மையானால் இந்த போராட்டங்களை அனுமதி அளித்தது எந்த முதலமைச்சர்? இவர் கேள்வி கேட்கிறாரே அதே முதலமைச்சர் தானே அனுமதியும் கொடுத்தார். அவசர நிலை காலத்தில் ஒரு கட்சி இத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது பல்வேறு போராட்டங்களை குறிப்பிட்டு இந்த போராட்டங்களை நடத்தியதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஆனால் தற்போது அனுமதி கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டை வைப்பது எந்த விதத்துல நியாயம் என்றும் இந்த கட்டுரை கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூட்டணி கட்சி என்பதற்காக போராட்டமே நடத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் போராட்டம் நடத்திவிட்டு போராட்டம் நடத்த அனுமதிப்பது இல்லை என்று சொல்வது கூட்டணி அறமும் அல்ல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை இதில் எழுதியிருக்காங்க. அதே போல அரசியல் அறமும் அல்ல, மனசாட்சிக்கும் அது அறம் அல்ல, தன்னஞ்சே தன்னை சுடாதா என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிற கூடிய ஒரு கட்டுரையாக அமைந்திருக்கிறது. எதிர்கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தறிந்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேச்சுக்களும் மீடியாக்கள் மூலமாக ஏற்படுத்தும் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லிக் கொண்டு போவது தோழமைக்கான இலக்கணம் அல்ல, தோழமையை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பதே வருத்தம் அளிக்கிறது. விழுப்புரம் மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லை அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு எதிர்வினையை திமுக உடைய நாளேடான முரசொலி எழுதியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.